தேவனுடைய பிரசன்னம் இறங்கியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். You cannot buy it. You cannot purchase it. You cannot compel him to come. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அந்த அறை முழுவதும் என் தகப்பனார், நான், என் தாய், அங்கு வந்திருந்த போதகர், அவருடைய மனைவி, இரவு நன்றாய் சாப்பிட்டு விட்டு படுக்கலாம் என்று யோசித்து படுப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம் என்று முழங்கால் படியிட்ட பொழுதுதான் அவருடைய பிரசனம் இறங்கியது. இயேசுவை முகமுகமாய் தரிசித்தேன். 3 மணி நேரம் அவரை கண்டேன். சொல்லொணாத ஒரு இன்பம் என் உள்ளத்தை நிறைத்தது. அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு காரியம்தான் என் மனதை இழுத்தது. இயேசு சொன்னார், 27 வருடங்கள் நான் உன் உள்ளத்தில் பிரவேசிக்க காத்திருந்தேன் என்று சொன்னார். 20வது வயதில் இயேசுவை உண்மையாக நான் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மாறியது. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிறைத்த அந்த நாள் தான் சொன்னார், இன்றுதான் உன் உள்ளத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன் என்று. ஏதோ ஒரு வாசல் திறந்தது போல இருந்தது. அவர் உள்ளே நுழைந்தார். அன்று முதல் என் உள்ளத்தில் நான் கண்ட வேறுபாடு, எப்பொழுதும் அவர் வெளியே அல்ல, உள்ளே இருப்பதை பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே அந்த ஆவியானவர், இயேசுவே அந்த ஆவியானவர், திரியேக கடவுள் தான் அந்த ஆவியானவர். அவர் உள்ளே வந்தார். என்ன மாறுதல் பாருங்க. இன்று தடுமாற்றம் இல்லை. அவரோடு பேசுவது என்பது சுலபமான காரியம். போகட்டும், அதற்கு நான் பின்னே வருகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் வைத்திருப்பது ஒன்று, உள்ளே கொண்டு வருவது ஒன்று. அதன் பிறகுதான் என் வாழ்வு மாறியது, ஊழியம் மாறியது. ஊழியத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இறங்க ஆரம்பித்தது. அதுவரை இல்லவே இல்லை. ஒரு பிரசங்கத்திற்கு 6 மணி நேரம் முழங்கால் போட்டால் தான் ஏதாவது நடக்கும். இப்பொழுதும் நான் அதை விட்டுவிடவில்லை. ஜெபத்திலேயே நாட்களை கழிக்கிறேன், நேரத்தை கழிக்கிறேன். அதுதான் எனக்கு வல்லமை, சக்தி. போகட்டும். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய உள்ளம் ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. 1 பேதுரு 1:8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. காரணம் என்ன? அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், இந்த உடலை உண்டாக்கினவர், இந்த